காலைதோறும் புதியவை. கற்றுக்கொள் கற்றுக்கொடு. ஏப்ரல் 5. எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள். உபாகமம் 4:9. ஒவ்வொரு நாளும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள் என்ற பழக்கச் சொல் உள்ளது. நவீன உலகில் கணினி என்பது இல்லாமல் எதுவும் இயங்க முடியாது என்று ஆகிவிட்டது. வங்கிகள், அஞ்சலகங்கள், அலுவலகங்கள், முன்பதிவு மையங்கள் என்று எங்கும் கணினி மயமாக இருக்கிறது. அநேகமாக எல்லா வீடுகளிலும் கணினி உள்ளது. கணினியை பற்றிய அறிவு என்பது கடல் போன்றது. அதை பற்றிய முழு அறிவும் எவருக்கும் கிடையாது. எனவே கணினி உபயோகிப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிதாக கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் வாழ்நாள் முழுவதும் கணினி குறித்து கற்றுக்கொண்டே இருந்தாலும் முழுவதும் கற்று முடித்து விட்டேன் என்று எவரும் சொல்ல முடியாது. எனக்கும் கணினியை உபயோகிக்க தெரியும். சிலவற்றை நானே செயல்படுத்தி கற்றுக்கொண்டேன். சிலவற்றை கணினி அறிவு உள்ளவர்களிடம் கேட்டு கற்றுக்கொண்டேன். நானும் சிலருக்கு எனக்கு தெரிந்தவற்றை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இதுபோல வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து சட்டத்திட்டங்களும் ஆலோசனைகளும் கிறிஸ்துவ நெறிமுறைகள் எல்லோருக்கும் எல்லாம் தெரியாது. தெரிந்து வைத்திருக்கவும் வாய்ப்புகள் இல்லை. எனவே அனுதினமும் வேதாகமத்தை வாசித்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வுலகில் உயிரோடு இருக்கும் வரை வேதாகமத்திலிருந்து ஆவிக்குரிய கருத்துக்களை கற்றுக்கொண்டே இருக்கலாம். அப்படி கற்றுக்கொண்டவைகளை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதும் நம்முடைய கடமைதான். அப்படி கற்றுக் கொடுத்து பிறரை இரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வழி நடத்துவது மிகுந்த மகிழ்ச்சியை தரும். சமீபத்தில் நீங்கள் வேதாகமத்திலிருந்து புதிதாக கற்றுக்கொண்டது என்ன? யாராவது ஒருவருக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ சமீபத்தில் நீங்கள் கற்றுக் கொடுத்த புதிதான வேதாகம சத்தியம் என்ன? தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். சோர்வில்லாமல் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கும் பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள். தேவன் தாமே உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். ஆண்டவரே, பிறருக்கு கற்றுக் கொடுக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஆமேன்.